ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பப்ளிக் டேயோட ஸ்பெஷலாக கேரட் கீர் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 ஸ்பூனு தண்ணியில் 2 ஹவர் முன்னே ஊற வச்சுருக்கேன். அதை ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அண்டு 2 கேரட்டை துருவி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். அது நெய் சூடான பிறகு 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, சின்ன பட்டை போட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் என்ன போட்டிருக்கேன்னா பாதாம், திராட்சை, முந்திரி போட்டு வறுத்து சைடு வச்சுருக்கேன். அப்புறம் என்ன கேரட் துருவி வச்சுருக்கேனோ அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு 1 லிட்டர் பால், காசின பால் வச்சு நான் அதை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கொதிக்க வரும்போது என்ன அரிசி ஊற வச்சுருந்தேனோ அதை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். அரிசி போட்ட உடனே ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டு இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் என்ன ஆகும்னா கீழே பால் வந்து கட்டி பிடிக்க மீன்ஸ் அது கீழே ஒட்டிகிட்டே இருக்கும். அப்புறமா நமக்கு இது பண்ண க்ரீமி கன்சிஸ்டன்ட்னா வரும் எல்லாம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் போட்டிருக்கேன் க்ரீமி கன்சிஸ்டன்ட் வர்றதுக்கோசரம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ கண்டன்ஸ் மில்க் போட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும். பாருங்கள், நம்ம போட்ட அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கெட்டி ஆகும். இது வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம். இன்னும் இதோட பெஸ்ட்டுன்னா நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது கேரட் கீர் ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு.